உலக வாழ்க்கையிலே தங்களுடைய நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்களே, அது மாதிரி அல்லாஹ் மறந்துட்டு நீங்கள் செயல்படாதீங்க. அப்படி செயல்பட்டால் ஃபன்சாகுமுல்லா, அல்லாஹும் உங்களை மறந்து விடுவான். எப்போ? நாளை மறுமை நாள்ல அல்லாஹும் உங்களை மறந்து விடுவான். இறைவன் மறந்து விட்டால் இறைவனுடைய அருள் கிடைக்காது. இறைவனுடைய அருள் இல்லை என்றால் சுவனம் செல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்துவிடும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இந்த உலகத்துல வாழ்கின்ற சமயத்திலேயே நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு, உயிர் பிரிகின்ற நம்முடைய தருணம் எப்படி அமைய வேண்டும்? நல்ல ஆத்மாவுக்கு உண்டான தருணம் இருக்க வேண்டுமா, அல்லது ரசூலுல்லாஹ் தீய ஆத்மாவுக்கு உண்டான அந்த பீத்தி எடுக்கின்ற நிலைமை, அடித்து விரட்டப்படுகிற ஒரு நிலைமை, நரகத்தினுடைய ஜுவாலை கொடுக்கப்படுகிற ஒரு நிலைமை என்று சொன்னாங்களே, அது வேண்டுமா? இது வேண்டாம்னா நாம வாழுகிற காலகட்டத்தில் நாம் நம்முடைய ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு மணி துளியையும் இறைவனுடைய பாதையில, இறைவனுடைய நினைப்போடு, இறைவனுடைய அச்சத்தோடு கழிக்க வேண்டுமா இல்லையா? அதிகமாக நம்முடைய நன்மைகளில் விரைந்து செல்ல வேண்டுமா இல்லையா? இறைவனுடைய தொழுகையை அதிகமாக செல்ல வேண்டும், இறைவனுடைய பாதையில் செய்கின்ற தர்மங்களை செய்ய வேண்டும், இறைவனிடத்தில் எதுவெல்லாம் நமக்கு ஏராளமான நன்மைகளை பெற்று தருமோ அந்த காரியங்களை எல்லாம் செய்து நன்மைகளை நோக்கி விரைய வேண்டாமா? அதனால்தான் அல்லாஹுடைய தூதரவர்கள் இப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான், யார் மரணத்தை அதிகமாக நினைத்து மரணத்தை நினைவு கூர்ந்து மரணத்திற்கு பின்னால் உள்ள ஒரு வாழ்க்கைக்காக தயாரிப்புகளை மேம்படுத்திக் கொள்கிறானோ அவன்தான் புத்திசாலியான ஒரு மனிதன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இன்னும் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, இந்த உயிர் பிரியின் நேரத்தில் மனுஷன் புலம்புவான். இந்த உலகத்துல நன்மை செய்யலைன்னா, வாழ்ந்த காலத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளணும்னா உயிர் பிரிகிற நேரத்தில் புலம்புவான். அப்படி புலம்பி எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அவன் வாழுகிற காலகட்டத்தில் நன்மையை சேமிச்சிருக்கணும். அப்படி சேமிச்சா அதுதான் அவனுக்கு நாளை மறுமையில பயனளிக்கும் என்பதை அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லுகிறார்கள். எத்பாஉல் மையத்த சலாசா, மையத்தை 3 விஷயம் பின்தொடர்கிறது. ஃபயஜு இஸ்ரான், 2 விஷயம் திரும்பிவிடும். வயபுக்கா மஅஹு வாஹித், அவனிடத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எஞ்சி இருக்கும். அந்த விஷயத்தை பற்றி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், எத்துபாஹு அஹ்லுஹு வ மாலுஹு வ அமலுஹு, அவனுடைய குடும்பம், அவனுடைய செல்வம், அவனுடைய அமல் 3ம் அவனை பின்தொடர்ந்து செல்லும். ஃபயர்ஜிஉ அஹ்லுஹு வ மாலுஹு, அவனுடைய குடும்பமும் அவனுடைய செல்வமும் திரும்ப வந்துவிடும். வ யப்கா அமலுஹு, அவனுடைய அமல் மட்டும்தான் அவனிடத்தில் எஞ்சிருக்கும். நாம் உயிர் பிரிகிறதுக்கு முன்னால என்ன அமல்களை செய்திருந்தோமோ, இந்த உலகத்திலே இறைவனுடைய நன்மை எதிர்பார்த்து என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்தோமோ அந்த அமல்கள் மட்டும்தான் நம்மை நாளை மறுமையிலே காப்பாற்றும், நம்மிடத்தில் எஞ்சிருக்குமே தவிர எந்த விதமான இந்த உலக ஆதாயமும் உலக சுகபோகமும் நாளை மறுமையிலே நம்மை காப்பாற்றாது என்பதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இன்னும் ஒரு மூமின் தன்னுடைய அந்த மரண தருவாய, தன்னுடைய அந்த உயிர் பிரிகிற அந்த நேரத்தை எப்படி அமைச்சிக்கணும், அதையும் ரசூலுல்லாஹ் நமக்கு 2 விதமான ஒரு பிரிவை ஏற்படுத்தி சொல்லி காண்பிக்கிறார். ஒரு நாள் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களோட வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஜனாசாவை ரசூலுல்லாஹ் கடந்து சொல்றாங்க. அந்த ஜனாசாவை பார்த்த உடனே அல்லாஹுடைய தூதர்கள் சொல்லுகிறார்கள், முஸ்தரீஹுன் வ முஸ்தராஹ் மின், முஸ்தரீஹ் வ முஸ்தராஹ் மின்ஹுன்னு சொல்லிடுறாங்க. நிம்மதி அடையக்கூடியவன், பிறருக்கு இவனால் நிம்மதியை அளிக்கக்கூடியவன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்கிறாங்க, மல் முஸ்தரீஹ் வ மல் முஸ்தராஹ் மின்ஹு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே முஸ்தரீஹ் முஸ்தராஹ்னா என்ன, நிம்மதி அளிப்பவன் நிம்மதி அடையக்கூடியவன்னா என்ன, எங்களுக்கு விளங்கலை சொல்லுங்க என்று சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லுகிறார்கள், அல் அப்துல் முஃமின், மூமினான அடியான், யஸ்தரீஹு மின் நஸபி துன்யா வ அதாக இலா ரஹ்மத்தில்லாஹ், அவன் இந்த உலகத்தினுடைய தீங்கிலிருந்து நிம்மதி அடைந்து அல்லாஹுடைய அருளை நோக்கி விரைந்து விடுகிறான். இவன் நிம்மதி அடையக்கூடியவன். முஸ்தராஹ் மின்ஹு என்றால் யார் தெரியுமா? நிம்மதி அடையக்கூடியவன் என்றால் யார் தெரியுமா? ஒரு பாவியான அடியான். யஸ்தரீஹு மின்ஹுல் இபாத் வல் பிலாத் வஷ்ஷஜர் வத்தவாப், அவனால் இந்த உலகத்தில் வாழுகிற அடியார்களும் ஊர் மக்களும் மரங்களும் கால்நடைகளும் எல்லாமே அவன் மரணிக்கிறதுனால நிம்மதி அடையும். நல்ல மனுஷன் இந்த உலகத்தை விட்டு மரணிச்சான் என்றால் அவனுக்கு அது நிம்மதி. ஏன்? இந்த உலகத்தினுடைய தீங்கிலிருந்து விடுபட்டு இறைவனுடைய அருளை நோக்கி சென்று விடுகிறான். அதே ஒரு தீய மனுஷன் மரணிச்சான் என்றால் அது இந்த உலகத்துக்கு நிம்மதி. ஏன்? அவனுடைய தீங்கிலிருந்தும் அவன் செய்த தீமையிலிருந்தும் இந்த உலகம் தப்பித்து கொண்டது என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். இதில் நாம் எந்த நிலையில் இருக்கணும்? ஒரு மூமின் இருக்க வேண்டிய
இறைவனுடைய அருளை நோக்கி இந்த உலக தீங்கை விட்டு நிம்மதி அடைந்து செல்கிற அந்த வகையா, அல்லது நம்மால் இந்த உலகம் நிம்மதி அடைய வேண்டும் என்கின்ற நிலையா? சிந்தித்து பாருங்க. நம்முடைய உயிர் பிரிகிற நேரத்தை எப்படி அமைச்சுக்கணும்? அல்லாஹுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் அமைக்கணும், அல்லாஹுடைய அமல்களின் அடிப்படையில் அமைக்கணும். இந்த உலகத்தில் இறைவன் வாழ்வையும் மரணத்தையும் ஏற்படுத்தியதே அதுக்குத்தானே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுறான், அல்லதி ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத் லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. இந்த உலகத்தில் வாழ்வையும் மரணத்தையும் ஏற்படுத்தியதற்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களில் யார் நல்லமல் புரிகிறீர்கள், இறைவன் சொன்ன நல்ல அமல்களை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் அரங்கேற்றுகிறீர்கள் என்பதை சோதித்து பார்ப்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலக வாழ்க்கை ஒரு பரீட்சை கூடும். இதில் அமல்களை நாம் செய்கிறோமா அல்லது தீமைகளில் மூழ்கிறோமா, இதுதான் நமக்கு வைக்கப்படுகிற பரீட்சை. அதிலே நாம் வெற்றி பெற வேண்டும். இல்லை என்றால் உயிர் பிரிகின்ற அந்த தருணம், இறைவனுடைய புறத்திலே இருந்து வருகின்ற வானவர்கள் வேதனை நமக்கு அள்ளி தெளிப்பார்கள் என்பதை இந்த குர்ஆன் வசனங்களும் ஹதீஸ்களும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நம்மிடத்தில் கொள்கையும் இருக்க வேண்டும், கொள்கையோடு சேர்த்த அமல்களும் இருக்க வேண்டும். இந்த அமல்கள் தான் நாளை மறுமையிலே நம்மை நல்லடியார்களாக உயிர் பிரிகின்ற நேரத்திலே அந்த நல்லடியாருக்கு உண்டான மரணத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு பல இடங்களிலே சொல்லி காண்பிக்கிறார். இதெல்லாம் நாம ஒவ்வொரு ஆத்மாவும் மரணிக்கின்ற சமயத்தில் நடைபெறுகிற நிலைமை. நமக்கு நெருக்கமானவர்களுடைய மரணம் இருக்குது, அதையும் ஒரு சோதனையா, நமக்கு நெருக்கமானவர்களுடைய உயிர் பிரிகின்ற அந்த தருணத்தையும் நமக்கு ஒரு சோதனையா அல்லாஹ் சொல்லுகிறான். வல நபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃப் வல் ஜூ' வ நக்ஸின் மினல் அம்வால் வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத் வபஷ்ஷிரி ஸாபிரீன். உங்களை நாம் சோதிப்போம். எப்படி? சிறிதளவு செல்வத்தை பறித்து சோதிப்போம், பசியை கொடுத்து சோதிப்போம், உங்களுடைய பலன்களை அழித்து சோதிப்போம், உங்களுடைய நெருக்கமானவர்களுடைய ஆத்மாக்களை உயிர்களை பறித்து சோதிப்போம். இந்த சோதனைகளிலெல்லாம் யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நபியே நீங்கள் நற்செய்தி கூறுங்கள். அந்த பொறுமையாளர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, அவர்கள் இந்த சோதனைகளில் ஏதேனும் ஒரு சோதனை அடைந்து விட்டால் காலு இன்னா லில்லாஹ் வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவர்கள் சொல்வார்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்களும் அல்லாஹ்வுக்குரியவர்கள் தான், அல்லாஹ் நோக்கி செல்லக்கூடியவர்கள். இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்துணை உயிர்களும் பொருட்களும் அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ் நாடிய நேரத்தில் அதை எடுத்துக்கிறான், இதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை என்று அவர்கள் சொல்வார்கள். உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா, இவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்த அருளும் கிருபையும் இருக்கிறது. உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், இவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அப்போ நம்முடைய உயிர் பெறுகின்ற தருணம் அதை நாம் சீராக அமைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு நெருக்கமானவர்களுடைய உயிர் பிரியும் தருணம் இருக்குதே, அந்த தருணத்திலையும் நம்முடைய நிலைமையை சீர்படுத்திக்கணும். நாம் நம்முடைய உயிர் பிரிகின்ற தருணத்திற்கு முன்னாலே நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி அதற்குண்டான தயாரிப்புகளோடு இருக்கணும். நமக்கு நெருக்கமானவர்கள் நம்முடைய தாய் தந்தையாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், நம்முடைய சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், குடும்பத்தினராக இருக்கலாம், யாராக இருக்கலாம், அவர்களெல்லாம் மரணிக்கின்ற சமயத்தில் பொறுமையை இழந்து இறைவனிடத்திலே கோபப்படக்கூடியவர்களாக, இறைவனை நோக்கி சாபக்கேடான வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்களாக, இறைவா உனக்கு கண் இல்லையா, உனக்கு இரக்கம் இல்லையா, இந்த நல்லடியாரை நன்மை செய்யக்கூடியவரை பழித்து சென்று விட்டாயே, உனக்கு இரக்கம் இல்லையா என்றெல்லாம் கேட்டு நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்தி இறைவனுடைய கோபத்தை பெறக்கூடியவர்களாக ஆகிவிடாது. இந்த உயிர் பிரியும் தருணத்திலையும் நாம் நன்மை செய்யக்கூடியவர்களாக, பொறுமையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை மாதிரி அதிகமான மரணத்தை தன்னுடைய நெருக்கமானவர்களை இழந்தவர்களை பார்க்க முடியாது. எல்லாரையும் இழந்தாங்க. தன்னுடைய சுற்றி இருக்கக்கூடியவர்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் யாரின் மீதெல்லாம் அளவு கடந்து பிரியம் வைத்தார்களோ எல்லாரையும் ரசூலுல்லாஹ் இழந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு பெண் குழந்தைங்க தான், ஆண் குழந்தைங்க கிடையாது. பிறக்கின்ற ஆண் குழந்தைகள் எல்லாம் மரணித்து விடுது. இப்ராஹிம் என்கின்ற ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய ஒரு மனிதரிடத்துல கொடுத்து பால் இருந்த அபு சைஃப் என்கிற என்பவரிடத்துல கொடுத்து பால் கொடுக்க அந்த பாலூட்டியாக வைக்கிறாங்க. இது அரபிகளுடைய வழக்கம். அந்த வழக்கத்தின் அடிப்படையில் ரசூலுல்லாஹ் அந்த அபு சைஃப் இடத்துல பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க. ஒரு 1.5 மாத குழந்தை. அந்த குழந்தைய ரசூலுல்லாஹ் பார்க்க